கோல்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அது பூமியில ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா பீரியாடிக் டேபிள் மொத்தம் 118 ஆட்டம்ஸ் இருக்கு. இதுல ஏன் இந்த கோல்டு மட்டும் ரொம்ப ரேரானதா இருக்கு? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே ரொம்ப சிம்பிளான ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்தீங்கன்னா இதுல வந்து சென்டர்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும், சுத்தி எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கோங்களேன், அதாவது ரெண்டாவது சிம்பிளான ஆட்டம் எடுத்தீங்கன்னா இதுல வந்து 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் அப்புறம் 2 நியூட்ரான் இருக்கும் சென்டர்ல. ஓகே, இதனால இது வந்து ரெண்டாவது சிம்பிளஸ்ட் ஆட்டமா இருக்கு. இதுவே நீங்க மூணாவது சிம்பிளஸ்ட் ஆட்டம் எடுத்தீங்கன்னா அது லித்தியம் எடுத்தீங்கன்னா திரும்பி அதுல 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான் அப்புறம் 3 நியூட்ரான் சென்டர்ல இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே சிம்பிளஸ்ட் ஆட்டமான இந்த ஹைட்ரஜன் தான் இயற்கையா ஈஸியா உருவாயிடும். இந்த மத்த எல்லா ஆட்டமும் அதுக்கு அடுத்து கொஞ்சமா கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனை விட ஹீலியம் வந்து உருவாக்குறது கஷ்டம், ஹீலியமை விட லித்தியம் உருவாக்குறது கஷ்டம். சோ இந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து கிட்டத்தட்ட 79வது இடத்துல இருக்கு. அண்ட் கோல்டை உருவாக்குறது எந்த அளவுக்கு கஷ்டம்னா இதை இயற்கையா உருவாக்குற ஒரே இடம் வந்து ஒரு நட்சத்திரத்தோடைய கரு கோர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி ஸ்டார் உருவாகி இது வந்து ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் எப்ப நடக்குதோ அப்பதான் அது அந்த சூரியனுடைய கோர்ல இருந்து வெடிச்சு செதறி அப்புறம் பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் வந்து விழும். சோ அது போல சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடந்து அது மூலமா நம்ம பூமியில செதறி விழுந்த சில கோல்டு பீஸ் தான் நம்ம எடுத்து ஜுவல்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதனாலதான் இந்த கோல்டு வந்து பீரியாடிக் டேபிள்ல இருக்க மத்த எல்லா ஆட்டமும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா